அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய பலமான சிங்கம் வாழ்ந்து வந்தது. ஒருநாள் மதிய வேளையில் சிங்கம் ஒரு மரத்தடியில் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தது. அதே சமயத்தில் ஒரு சின்ன சுண்டெலி ஒன்று அங்கு விளையாடிக் கொண்டிருந்தது. விளையாட்டின் போதையில் சுண்டெலி கவனக்குறைவாக உறங்கிக் கொண்டிருந்த சிங்கத்தின் மீது ஏறி குதித்து ஓடியது. திடீரென விழித்தெழுந்த சிங்கம் கோபத்துடன் கர்ஜித்தது. சுண்டெலியைத் தன் பெரிய பாதத்தால் பிடித்து, "சிறு துரும்பே, என் தூக்கத்தைக் கெடுத்துவிட்டாய், உன்னை இப்போதே தண்டிக்கப் போகிறேன்" என்று மிரட்டியது. பயந்து போன சுண்டெலி நடுங்கியபடியே, "அரசே, தயவு செய்து என்னைக் கொன்றுவிடாதீர்கள். நான் தவறுதலாக உங்கள் மீது குதித்துவிட்டேன். இந்த ஒருமுறை என்னை மன்னித்து விடுங்கள். ஒருநாள் நான் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வேன்" என்று கெஞ்சியது. சுண்டெலியின் பேச்சைக் கேட்ட சிங்கம் சத்தமாக சிரித்தது. "என்ன? நீயா எனக்கு உதவி செய்யப் போகிறாய்? உன்னைப் போன்ற ஒரு சிறு ஜீவன் எனக்கு எப்படி உதவ முடியும்?" சில நாட்களுக்குப் பிறகு சிங்கம் காட்டிற்குள் வேட்டையாடச் சென்றது. அப்போது வேடர்கள் விரித்த ஒரு பெரிய வலையில் எதிர்பாராத விதமாகச் சிக்கிக் கொண்டது. சிங்கத்தால் அந்த வலையிலிருந்து வெளியே வர முடியவில்லை. சிங்கம் வலியை பொறுக்க முடியாமல் உரத்த குரலில் கர்ஜிக்கத் தொடங்கியது. சிங்கத்தின் சத்தம் கேட்டதும் சுண்டெலி, "இது சிங்கத்தின் குரல்" என்று நினைத்து சத்தம் வந்த திசையை நோக்கி வேகமாக ஓடியது. சிங்கம் வலையில் சிக்கியிருப்பதைப் பார்த்த சுண்டெலிக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. உடனே அது தன் கூர்மையான பற்களால் வலையின் ஒவ்வொரு நூலையும் கடித்து அறுக்கத் தொடங்கியது. சற்று நேரத்திலேயே சிங்கம் முழுவதுமாக வலையிலிருந்து விடுவிக்கப்பட்டது. சிங்கம் மிகவும் மகிழ்ச்சியடைந்து, "என் சின்ன நண்பனே, அன்று நான் உன்னை கேலி செய்ததற்காக மன்னித்துவிடு. சின்னவர்களாலும் கூட பெரியவர்களுக்கு உதவ முடியும் என்பதை இன்று நீ நிரூபித்து விட்டாய்" என்று கூறி சுண்டெலிக்கு நன்றி தெரிவித்தது. "நீதி யாரையும் சிறியவர்கள் என்று அலட்சியப்படுத்தாதீர்கள். சிறியவர்களாலும் பெரிய உதவிகளைச் செய்ய முடியும்"